ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக தோசை ரெடி பண்ணிவிட்டு அந்த தோசை மேலே உருளைக்கிழங்கு மசாலா அப்புறமா ரெட் சட்னி எல்லாம் தடவி சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்கோங்க. அப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்குறோம். அந்த உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிடுச்சு. அடுத்ததாக ரெட் சட்னி ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காய்ந்த மிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பாதி பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ரெட் சட்னியும் தயாராகிடுச்சு. அடுத்ததாக தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் தோசை மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாகவே நல்லா பரத்திக்கோங்க. அப்புறமா நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக தோசை ஃபுல்லாகவே தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு, திருப்பி விட்டுலாம். அடுத்த சைடும் கொஞ்சம் வேகணும். மறுபக்கம் வந்ததுக்கப்புறமா திரும்பவும் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த தோசையோட உள்பக்கமாக ரெட் சட்னியை தடவிக்கோங்க. தோசை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ தோசை ஃபுல்லாக ரெட் சட்னி தடவியாச்சு. அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து ஒரு பக்கமாக தோசையோட பாதி பக்கம் ஃபுல்லாக வச்சு பரத்திக்கோங்க. இன்னொரு பக்கத்தை மறைச்சி திருப்பி அப்படியே விட்டுருங்க. இப்போது மசாலா தோசை தயாராகிடுச்சு. ஒரு தோசை கூட எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். தோசையை 2 பக்கம் வேக வச்சுட்டு திருப்பிக்கோங்க. இப்போது ரெட் சட்னியை உள்ளே தடவிக்கலாம். தடவிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை தோசையோட பாதி பக்கத்தில் ஃபுல்லாக பரத்திட்டு மிச்சம் இருக்கிற பாதி பக்கத்தை அந்த மசாலாவை கவர் பண்ணுற மாதிரி முடிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசையை மடித்து வச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் மசாலா தோசை ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.